ஹலோ எவ்ரிவன். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான கண்டினியூஸ் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1ல் ஹட்சன் புக்கில் இருந்து 5th சாப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ராமா டு 1561. அதோட டைட்டில் த பிகினிங்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ட்ராமா மிராக்கிள் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலாண்டில் ஃபர்ஸ்ட்டு எந்த மாதிரி ட்ராமாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மிராக்கிள் பிளேஸ் தான். மிராக்கிள் பிளேஸ் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ராமா. ஸோ அதில் பைபிள் ஸ்டோரிஸ் பேஸாக இருக்கும். இதை மிஸ்ட்ரி பிளேஸ்னு சொல்லுவாங்க. The history of the English drama takes us back to the century succeeding the coming of the Normans. The earliest mention of any dramatic representation in this country referring to a performance of a Latin play in honor of Saint Catherine at Dunstable about 1110. இங்கிலீஷ் ட்ராமா ஃபர்ஸ்ட் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நார்மன்ஸ் வந்ததுக்கப்புறம் 1066 இங்கிலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 100 இயர்ஸ் கழித்து ஒரு ப்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா செயின்ட் கேத்தரினை வந்து ஆனர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுவும் இங்கிலீஷில் இல்லாமல் லாட்டினில் தான் அந்த ப்ளே வந்து இருந்திருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா டன்ஸ்டேபிளில். எந்த இயர் அப்படின்னா 1110. செயின்ட் கேத்தரின் ஒரு கிறிஸ்டியன் செயின்ட்டு மார்ட்டிரு. அவங்க கிறிஸ்டியன் ஃபைத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணவங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு மரண தண்டனையுமே வந்து கொடுத்தாங்க. அவங்கள ஆனர் பண்ணுற விதமாக தான் அந்த ட்ராமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1110. By the time of the Norman conquest, a form of religious drama, which in the first instance had evolved out of the rich symbolic liturgy of the church, had already established itself in France, and as a matter of course, it soon found its way into England. நமக்கு தெரியும் நார்மன்ஸ் யாருன்னா ஃப்ரான்ஸ் பீப்புள். ஃப்ரான்ஸில் நிறைய ரிலீஜியஸ் ட்ராமாஸ் இருந்துச்சு. அதோட எதிரொலியாக இங்கிலாண்ட்லேயும் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. Its purpose was directly didactic, that is, it was the work of ecclesiastical authors who used it as a means for instructing the unlettered masses in the truths of their religion. இதை பைபிளில் இருக்க ஸ்டோரிஸை டீச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ராமாஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா அங்கே இருக்க ரிலீஜியஸ் பர்சன்ஸ் தான் எழுதுனாங்க. எதுக்காக அப்படின்னா பீப்புளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக எழுதினாங்க. To begin with, the church had this drama under complete control. Performances were given in the sacred buildings themselves. The priests were the actors, and the language employed was the Latin of the service. சர்ச்சில் தான் இந்த ட்ராமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. வேறு எங்கேயுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. சாக்ரட் பில்டிங்ஸ், சர்ச் மாதிரி இருக்க சாக்ரட் பில்டிங்ஸில் தான் வந்து பண்ணாங்க. யார் வந்து ஆக்டர்ஸாக இருந்தாங்கன்னா ப்ரீஸ்ட்டு தான். லாங்குவேஜ் என்னவாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் லாட்டின் லாங்குவேஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. But as the mystery or miracle plays, as it was called, increased in attempts have been made to distinguish between mysteries and miracle plays on the ground that, strictly speaking, the former dealt with subjects taken from the Bible and the later with the lives of the saints. And this distinction is accepted on the continent but has never been established in England, where the current name for the religious drama in general has been miracle play. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த 2 ட்ராமாஸும் சர்ச்சுக்குள்ளே தான் ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வந்து சர்ச்சுக்கு வெளியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது இதோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்துச்சு மிஸ்ட்ரி பிளேஸ்க்கும் மிராக்கிள் பிளேஸ்க்கும். மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படிங்கிறது பைபிளோட ஸ்டோரிஸை பேஸ் பண்ணது. மிராக்கிள் பிளேஸ் அப்படிங்கிறது சயின்ஸோட லைஃப்ஸ் பற்றி சொல்கிறது. பட் இந்த டிஸ்டிங்ஷன் எங்கே அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் அக்செப்ட் பண்ணலை. யூரோப் காண்டினென்ட்டில் அதர் கண்ட்ரிஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இங்கிலாண்டில் மிராக்கிள் பிளேஸ் மிஸ்ட்ரி பிளேஸ் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணாங்க. Popularity and on great occasions, larger and larger crowds thronged about the church. It became necessary to remove the stage from the interior of the building to the porch. Later it was taken from the porch into the churchyard and finally from the precincts of the church altogether to the village green or the city street. ஸோ சர்ச்சில் இந்த மாதிரி வந்து ஒரு ரிச்சுவல்ஸாக பண்ணும் போது இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் ஆனுச்சு. அதனால் பீப்புள் எல்லாமே நிறைய பேர் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் பிளேஸ் பத்தலை, சர்ச்சுக்குள்ளே பிளேஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சர்ச்சோட போர்ச்சுக்கு மாற்றினாங்க. சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்து சர்ச் யார்டுக்கு மாற்றினாங்க. இன்னும் வந்து மக்கள் வந்து அதிகமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் சர்ச்சை சுற்றி இருக்கிற
சம் பிளேசஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து சர்ச்சோட ப்ரீச்சிங்ஸ் அப்படிங்கிறது சர்ச்சோட எல்லை பகுதி, அதுக்குள்ளே வந்து ட்ராமா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து வில்லேஜ் சென்டரில் இல்லை வந்து வில்லேஜ் ஸ்ட்ரீட்லலாம் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Laymen at the same time began to take part in the performances, and presently they superseded the clerical actors entirely, while the vernacular tongue, first French then English, was substituted for the original Latin. ஸ்டார்டிங்கில் மிராக்கிள் பிளேஸை ப்ரீஸ்ட்டு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் லேட்டர் ஆர்டினரி பீப்புளும் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, லாட்டினில் பெர்ஃபார்ம் பண்ண ட்ராமாஸை இப்போ வந்து வெர்னாக்குலர் டங் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ்க்கு வந்து மாற்றிக்கிட்டாங்க. But the religious drama in England did not reach its height till the 14th century, from which time onward, at the festival of Corpus Christi in early summer, miracle plays were represented in nearly all our large towns in great connected sequences or cycles. பட் இந்த ரிலீஜியஸ் ட்ராமாலாம் 14th சென்ச்சுரி வரைக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம் ஆகலை. ஏன்னா லாட்டினில் தான் வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆகலை. இது லேட்டராக தான் வந்து இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்ச்லேயும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ப்ரீஸ்ட்டு தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லேட்டராக தான் வந்து லேமன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 14th சென்ச்சுரி வரைக்கும் இதோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அட் த டைம் ஆஃப் கார்பஸ் கிறிஸ்டி அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்டியில் இருக்க ஒரு ஃபெஸ்டிவல் சம்மர் சீசனில். ஸோ அப்போ பைபிளில் இருக்க ஸ்டோரிஸை வந்து சீக்வென்ஸாக வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனுச்சு. இதுக்கு முன்னாடி அப்பப்போ தான் ரிலீஜியஸ் ட்ராமாஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் கார்பஸ் கிறிஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய மெனி நம்பர்ஸில் ரிலீஜியஸ் ட்ராமாஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் மிராக்கிள் பிளேஸோட ஃபேமஸ் இன்னும் அதிகமானுச்சு. Arranged to exhibit the whole history of the fall of man and his redemption, these Corpus Christi plays, or collective mysteries, as they are sometimes called, were apportioned among the trading guilds of the different towns, each one of which took charge of his own particular play, and their performance occupied several days. இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு அக்கேஷனுக்கு ஒரே ஒரு ட்ராமா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் கார்பஸ் கிறிஸ்டி அந்த பீரியடில் பைபிளில் இருக்க எல்லா ஸ்டோரிஸும் வந்து ட்ராமாவை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபால் ஆஃப் மேன்லேருந்து ரெடம்ஷன் வரைக்குமே ஃபுல்லாக ஸ்டோரிஸ் இருக்கும். அதனால் இதை கலெக்டிவ் மிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நிறைய ட்ராமாஸ் இருக்கிறதுனால ஒரு கம்பெனிக்கு வந்து இதை பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டவுன்ஸில் போயிட்டு ஒவ்வொரு ட்ராமா வந்து போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 4 of these cycles have come down to us complete: the Chester cycle of 25 plays, the Coventry of 42, the Wakefield of 31, and the York of 48. Each of these begins with the creation of the world and the fall of man, and after dealing with such prophetic themes as the flood, the sacrifice of Isaac, and the exodus from Egypt, goes on to elaborate the last scenes in the life of Christ, the crucifixion, resurrection, and ascension, and closes with the last judgment. கார்பஸ் கிறிஸ்டி ஃபெஸ்டிவல் டைமில் பைபிளோட ஸ்டோரிஸை ஃபால் ஆஃப் மேன்லேருந்து ரெடம்ஷன் வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு சைக்கிள்ஸ் மாதிரி திருப்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா ட்ரேடு கில்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ட்ரேடு கில்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன். இதில் இருக்க மெம்பர்ஸ் சேம் ட்ரேடு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. கிராஃப்ட்ஸ்மென், மர்ச்சன்ட்ஸ், அதில் பேக்கர்ஸ், கார்பெண்டர்ஸ், வீவர்ஸ், ஷூ மேக்கர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. இவங்களோட எய்ம் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேர் ப்ரைஸஸ் கொடுக்குறது, தென் பீப்புளுக்கு ட்ரைனிங், எஜுகேஷன் கொடுக்குறது, அதில் இருக்க மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, ரிலீஜியஸ் தென் சோசியல் ஃபங்க்ஷனை நடத்துகிறது, இதெல்லாம் தான். ஸோ இப்படி நடந்த பைபிள் ஸ்டோரிஸ் சைக்கிளில் நமக்கு 4 சிட்டிஸ்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் செஸ்டர் அப்படிங்கிற சிட்டி, அதில் 25 ட்ராமாஸ். தென் கோவென்ட்ரி, அதுவுமே சிட்டி தான், 42. தென் வேக்ஃபீல்டு 31 அண்ட் த யார்க்கில் 48. இந்த ட்ராமா பர்ஃபார்மன்ஸில் பைபிள் ஸ்டோரிஸில் இருக்க க்ரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு, ஃபால் ஆஃப் மேன், இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபட்டிக் தீம்ஸ் இருக்கிற ஃப்ளட்டு, ஈசாக்கோட சாக்ரிஃபைஸ், எக்ஸோடஸ் ஃப்ரம் ஈஜிப்ட், தென் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்,
the crucifixion, resurrection, ascension, the last judgment இதெல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. In a literary quality, they are of course crude, but here and there they touch the note of pathos, as in the story of Abraham and Isaac, and the note of tragedy, as in the scene of the crucifixion, while the occasional introduction of a comic element, as notably in the Shepherd Plays of the Wakefield series. இப்போ மாடர்ன் ட்ராமா இருக்க மாதிரி அது குவாலிட்டியான இருக்காது அப்போ இருந்த பெர்ஃபார்மன்ஸ். இருந்தாலுமே வந்து பேத்தோஸ்லாம் இருக்கும். எப்போ அப்படின்னா ஆபிரகாம் ஈசாக்கோட ஸ்டோரியை வந்து பார்க்கும்போது நமக்கு பிட்டி, சிம்பதி, தென் சேட்னஸ் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். அடுத்து ஜீசஸ் கிரைஸ்டோட க்ரூசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு ட்ராஜடி ஃபீல் வரும். தென் அக்கேஷ்னலாக வேக்ஃபீல்டில் நடந்த ஷெப்பர்டு பிளேஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அப்பப்போ அதில் வந்து காமிக் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக இந்த ட்ராமாஸ்லாம் எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பீப்புளுக்கு வந்து டீச் பண்ண தான். பட் வேக்ஃபீல்டில் நடந்த அந்த ஷெப்பர்டு பிளேஸ் வந்து டீச் பண்ணுறதை காட்டிலும் பீப்புளுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத எய்மாக வச்சுருந்தாங்க. which are in fact rough country forces only slightly connected with their context, shows even more clearly the growth of the dramatic sense. இவங்களோட அந்த ஷெப்பர்டு பிளேஸை பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் மாதிரி இருக்காது. அதில் கண்ட்ரி ஃபார்ஸஸ்லாம் அதிகமாக இருக்கும். கண்ட்ரி ஃபார்ஸஸ் அப்படிங்கிறது ரஃப் ஹியூமர் ஆட் பண்ணியிருப்பாங்க. வில்லேஜில் வந்து ஒரு முரட்டுத்தனமான அந்த நகைச்சுவையெல்லாம் கலந்து ஸ்ட்ரேஞ்ச் சுச்சுவேஷன்ஸ்லாம் கலந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலேருந்து தான் வந்து ஒரு ட்ராமாட்டிக் சென்ஸ் வந்து க்ரியேட் ஆனுச்சு. ஒரு ட்ராமா அப்படிங்கிறது ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் இல்லாமல் அது ஒரு ஆர்ட்டாக பார்க்குற அந்த சென்ஸ் வந்து இப்போ தான் வந்து க்ரோத் ஆகிருக்கு. These religious performances lasted well on into the 16th century, and there is good reason to think that Shakespeare must have witnessed once at least those which during his boyhood were still being given annually at Coventry. இந்த ரிலீஜியஸ் ட்ராமாஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் மிடில் ஏஜஸில் ஸ்டார்ட் ஆகிட்டு ரெனைசன்ஸ் வரைக்குமே கண்டினியூ ஆகிருக்கு 16th சென்ச்சுரி வரைக்கும். ஷேக்ஸ்பியர் 16th சென்ச்சுரியோட லேட்டர் பார்ட். இவரோட பார்ன் இயர் 1564. ஷேக்ஸ்பியரோட சொந்த ஊர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாட்ஃபோர்டு அப்பான் ஏவன். இது கோவென்ட்ரி பக்கத்தில் தான் இருக்குது. கோவென்ட்ரியில் நடந்த இந்த ரிலீஜியஸ் ட்ராமா பெர்ஃபார்மன்ஸை இவர் பார்த்து தான் வளர்ந்துருக்கணும். இயர்லி ஒன்ஸாவது அவர் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hamlet's advice to the players not to out-Herod recalls the ranting braggart Herod of the old miracle plays. ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட் பிளேயில் ஒரு ஃபேமஸ் அட்வைஸ் இருக்குது. அதுதான் Herod recalls the ranting braggart Herod of the old miracle plays. இது ஆக்டர்ஸ்க்கு உள்ள ஒரு அட்வைஸ். ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஹெராட் அப்படிங்கிறவங்க பைபிள் ஸ்டோரியில் இருக்க ஒரு க்ரூயல் கிங். அந்த கேரக்டரை மிராக்கிள் பிளேஸில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி ஓவர் ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஓவர் ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்ஸ்பியர் தன்னோட ட்ராமாவான ஹாம்லெட்டில் கொடுத்துருப்பாரு. Morality plays and interludes, a later stage in the evaluation of the drama, is marked by the morality play. ரிலீஜியஸ் ட்ராமாஸோட க்ரோத்தில் ஃபர்ஸ்ட்டு மிராக்கிள் பிளேஸ் அண்ட் தென் மொராலிட்டி பிளேஸ் அண்ட் இன்டர்லூட்ஸ் வந்துச்சு. This, like the miracle play, was didactic, but its characters, instead of being taken from sacred narratives or the legends of the saints, were personified abstractions. மிராக்கிள் பிளேஸ் மாதிரியே மொராலிட்டி பிளேஸும் மக்களுக்கு டீச் பண்ணுறது தான் எய்மாக வச்சுருந்தாங்க. பட் வந்து மிராக்கிள் பிளேஸில் வந்து பைபிளோட ஸ்டோரிஸ் எழுதியிருப்பாங்க, இல்லைனா வந்து சயின்ஸோட லைஃப்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் இதில் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை பர்சானிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா லவ்வாக இருக்கலாம், ஆங்கராக இருக்கலாம், விஸ்டம் இருக்கலாம், டெத்து, சின்னு, வர்ச்சூஸு, வைசஸ் இதெல்லாமே இருக்கலாம். அன்பை ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருப்பாங்க, மரணத்தை ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். The rise of this form of drama was very natural at a time when allegorical poetry was immensely பாப்புலர். மிராக்கிள் பிளேஸ் பைபிளோட ஸ்டோரிஸ், சயின்ஸோட லைஃப்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணும்போது மொராலிட்டி பிளேஸ் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் அப்போ இருந்து அலகரிக்கல் பொயிட்ரி தான். அலகரிக்கல் பொயிட்ரி அப்படின்னா பொயிட்ரியோட கேரக்டர்ஸ், பிளேசஸ், இன்சிடென்ட்ஸ் இதெல்லாமே வந்து வேறு ஒரு மீனிங்கை நமக்கு மறைமுகமாக சொல்லும். பொயிட்ரியில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், பட் அதுக்கு ஹிடன் மீனிங் வேறு ஒன்று இருக்கும். All sorts of mental and moral qualities thus appeared embodied in types, science, perseverance, mundus, free will, the five senses, the seven deadly sins separately or together, good and bad angels, nowadays young England, lusty Juventus, humanum genus, every man.
மிராக்கிள் பிளேஸில் ஹியூமன் தான் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. பட் இதில் சயின்ஸ் ஒரு கேரக்டராக இருக்கும். பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி, முண்டஸ் அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்டு. இதோட மீனிங் வேர்ல்டு, ஃப்ரீ வில்லு, த 5 சென்சஸ், 7 டெட்லி சின்ஸு, குட் அண்டு பேட் ஏஞ்சல்ஸ், இவங்கெல்லாம் வந்து கேரக்டர்ஸாக இருப்பாங்க. நவடேஸ் அப்படிங்கிறது கரண்ட் டேஸ் கூட கரண்ட்டில் இருக்க டேஸ் வந்து ஒரு கேரக்டராக வரும். யங் இங்கிலாந்து, லஸ்டி ஜுவன்டஸ், யங் ஜென்ரேஷன், தென் ஹியூமானம் ஜெனஸ், ஹியூமன் ரேஸை பற்றி சொல்கிறது. எவ்ரி மேன் அப்படிங்கிறது ஒரு கேரக்டராக இருக்கும். ஆமாம், சச் பர்சானிஃபிகேஷன்ஸ் ஆஃப் விச் த foregoing are of course only examples. There was generally a place for the devil, who had held a prominent position in the miracle place. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சயின்ஸு, பர்சீவரன்ஸ் இந்த மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டெவில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டராக இருந்தது மொராலிட்டி பிளேஸில். மொராலிட்டி பிளேஸில் மட்டும் இல்லை, மிராக்கிள் பிளேஸ்லையும் டெவில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான். மிராக்கிள் பிளேஸில் டெவில் அப்படிங்கிறது சேட்டன் தான். பைபிள் ஸ்டோரிஸில் நமக்கு சேட்டன் வரும். A later introduction of much importance was the so-called wise, who was some humorous incarnation of evil taken on the comic side, and as such was a recognized fun maker of the piece. லேட்டராக மொராலிட்டி பிளேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கேரக்டர் வைஸ். சேட்டன் ரொம்ப க்ரூயலாகவும் வில்லனியாகவும் ஷோ பண்ணும் போது வைஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவில் காமிக் சைடான ஒரு கேரக்டர், கெட்ட குணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு காமெடி கேரக்டர். ஹீ சம்டைம்ஸ் scored a tremendous popular success by jumping on the devil's back, sticking thorns into him, belaboring him with a dagger of lath and making him roar with pain. சம்டைம்ஸ் இந்த வயசுங்கிற காமெடி கேரக்டர் பீப்புள் வந்து ரொம்ப அட்மியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப ரசித்து பார்த்தாங்க, அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா சேட்டன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு டெரிபிளான கேரக்டர். அந்த சேட்டனையே இந்த வயசு என்ன பண்ணுன்னா முதுகில் அடிக்கும், முட்களாலெலாம் குத்தும், மரக்கட்டையால் அடிக்கும். ஸோ அதனால் சேட்டன் பெயின் தாங்காமல் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும், அலற ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பார்த்து மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் செக்யூலர் ட்ராமாவுக்கு ஒரு வேவாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிலீஜியஸ் ட்ராமா அப்படின்னாலே மக்களுக்கு டீச் பண்ணணும், எந்த என்ஜாய்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூலு. பட் வர வர இவங்க என்ன பண்ணாங்க, மிராக்கிள் பிளேஸ்லேயே கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேக்ஃபீல்டோட ஷெப்பர்டு பிளேஸில் காமிக் சீன்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ மொராலிட்டி பிளேஸ் வரும்போது வைஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா காமிக் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலீஜியஸ் ட்ராமா அப்படின்னா டீச் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் அது ஒரு செக்யூலர் ட்ராமாவாக மாற ஸ்டார்ட் பண்ணுச்சு. செக்யூலர் ட்ராமா அப்படின்னா அதில் வந்து ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ்லாம் இருக்காது. ட்ராமாவை ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டூலாக பார்க்காம ஆர்ட்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. He is especially interesting as the direct forerunner of the clown of the Elizabethan stage. இந்த வைஸ் கேரக்டர் தான் எலிசபெத்தன் ஏஜ் வரும்போது க்ளவுன் கேரக்டருக்கு ஒரு பேஸாக இருந்துச்சு. ஷேக்ஸ்பியர் அது என்ன எலிசபெத்தன் ட்ராமாஸ்லாம் க்ளவுன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். எதுக்கு அப்படின்னா காமிக் சீன்ஸ்க்கு. ஸோ அதுக்கு பேஸாக இருந்த ஒரு கேரக்டர் வைஸ். As the morality play was not like the miracle play, obliged to follow the prescribed lines of any given story, it had a greater freedom in the handling both of a plot and of a characters. மிராக்கிள் பிளேஸில் பைபிளோட ஸ்டோரிஸில் என்ன இருக்கோ இல்லை சயின்ஸோட லைஃப்ஸில் என்ன இருக்கோ அந்த ப்ரிஸ்கிரைப்டு லைன்ஸை வந்து ஆக்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் மொராலிட்டி பிளேஸில் அப்படி ஒரு ரூல் வந்து கிடையாது. பிளாட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு. அதனால் மொராலிட்டி பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு மிராக்கிள் பிளேஸை விட. During the excitement of the Reformation period, it was much used for purposes of exposition and even of controversy by both religious parties.
One of the finest extant examples, the play of Every Man, for instance, being written expressly to inculcate the sacramental doctrines of the Catholic Church. இங்கிலாண்டில் ரிஃபர்மேஷன் பீரியடில் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அது கேத்தோலிக் சர்ச்சுக்கான கான்ட்ரவர்சி. அதை எதிர்த்து அதில் நிறைய கரப்ஷன்ஸ் இருந்ததுனால அதை எதிர்த்து ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆனிச்சு, ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்ட்டு. மொராலிட்டி பிளேஸ் இங்கே இந்த இடத்துல ரிஃபர்மேஷன் பீரியடில் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன் அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்டண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு மொராலிட்டி ப்ளே வந்துச்சு. அதுதான் வந்து எவ்ரி மேன். இதோட ரைட்டர் வந்து அனானிமஸ் தான். கேத்தலிக் சர்ச்சோட டாக்டரின்ஸை வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதோட கொள்கைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரொட்டஸ்டண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கேத்தலிக் சர்ச்சோட சாக்ரமெண்டல் டாக்டரின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக பேப்டிசம், தென் கன்ஃபெஷன், யூகாரிஸ்ட் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டோட லாஸ்ட் சப்பர், அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Little by little, as the personified abstractions came more and more to resemble individual persons, the morality passed insensibly into comedy. Little by little, as the personified abstractions came more and more to resemble individual persons, the morality passed insensibly into comedy. ஸ்டார்டிங்கில் மொராலிட்டி பிளேஸில் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை தான் வந்து கேரக்டர்ஸாக வச்சுருந்தாங்க. இப்போ பொய் இருக்குது, லை அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், தென் உண்மை ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், லவ் அன்பு அப்படிங்கிறது ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஆனால் இது காலப்போக்கில் என்னவா சேஞ்ச் ஆனது அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கு சேஞ்ச் ஆனது. இப்போ மொராலிட்டி பிளேஸில் எப்படி கேரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் ட்ரூத், இது வந்து ஒரு ஹியூமனை வந்து ரிசம்பிள் பண்ணும். மிஸ்டர் லை அப்படிங்கிறதும் ஒரு ஹியூமனை ரிசம்பிள் பண்ணும். அப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இந்த மாற்றம் தான் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து ஹியூமன் இண்டிவிஜுவல் பர்சன்ஸை ரிசம்பிள் பண்ண இந்த மாற்றம் தான் இன்டென்ஷனலாக இல்லாமல், நோக்கத்தோடு இல்லாமல், காலப்போக்கில் டைம் ஆக ஆக மொராலிட்டி பிளேயில் இருந்து ஒரு காமெடி ஜானர் க்ரியேட் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. What is known as the interlude was also a late product of the dramatic development of the morality play. Morality playயோட இன்னொரு டெவலப்மெண்ட் என்னென்னா இன்டர்லூட் தான். ஸ்டார்டிங்கில் மொராலிட்டி பிளேஸ் எப்படி இருந்துச்சு, அப்ஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து பர்சானிஃபை பண்ணாங்க. லேட்டராக இண்டிவிஜுவல் பர்சன்ஸை வந்து ரிசம்பிள் பண்ணிச்சு அது. ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியாக எது வந்தது அப்படின்னா இன்டர்லூடு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக அது வந்து போட்டிருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஒரு 2 பெரிய ட்ராமா இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இன்டர்லூடு போடுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து கிங்கோட கோர்ட்டில் இல்லை வந்து நோபல்மென்ஸோட பேங்க்வெட்டில் நிறைய வந்து பிரபுக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட விருந்துகளெல்லாம் இது வந்து போடுவாங்க. There is indeed some confusion regarding the exact scope and proper use of this word. For many so-called interludes are only modified forms of the morality, but in its more specific sense it seems to mean any short dramatic piece of a satiric rather than of a directly religious or ethical character, and in tone and purpose far less serious than the morality proper. Actually என்னதான் வந்து மொராலிட்டி பிளேஸோட டெவலப்மெண்ட் இன்டர்லூட் அப்படின்னு சொன்னாலுமே இன்டர்லூடும் மொராலிட்டி பிளேஸும் ஒன்றும் கிடையாது. சம் பர்சன்ஸ் வந்து அதோட ஸ்கோப் வந்து தப்பாக புரிஞ்சுருக்காங்க. மொராலிட்டி பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதில் காமிக் எலமெண்ட் இருந்தாலுமே அதில் ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் இருக்கும், எத்திக்கல் வேல்யூஸ் வந்து நிறைய இருக்கும், நல்ல குணங்களை வந்து மக்களுக்கு வந்து சொல்லித்தரும். பட் வந்து இன்டர்லூட் அப்படிங்கிறது இது என்டர்டெயின்மெண்ட்டு முழுக்க ஹாப்பினஸ்க்கு மட்டுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படுறது. என்ன அப்படின்னா இப்போ சொசைட்டியில் ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா அது சேட்டரைஸ் பண்ணும், தென் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும், அதை கேலி பண்ணும். ஸோ அப்படி உருவானது தான் இன்டர்லூட்ஸ். மொராலிட்டி பிளேஸ் மாதிரி ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது. இது ஃபுல்லாக இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட். This form grew up early in the 16th century and is rather closely associated with the name of John Heywood, 1497 to 1580, who for a time was a court musician and general provider of entertainments to Henry VIII. இன்டர்லூட்ஸ் 16th century ஸ்டார்டிங்கில் டெவலப் ஆன ஒரு ஃபார்மு. ஜான் ஹேவுட் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஃபாலோ பண்ணார். அவரோட பீரியட் 1497 to 1580 இருக்கலாம். இவர் வந்து கோர்ட் மியூசிஷியனாக இருந்தார். ஹென்ரி VIII கீழே கோர்ட் மியூசிஷியனாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஹென்ரி VIII நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இவர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்.
His four piece a dialogue in which a palmer, a pardonner, a pothigary, and a peddler exchange racy stories and finally enter into competition as to which of them can tell the biggest lie is the most amusing specimen of his class. ஜான் ஹேவுட் எழுதினது ஃபோர் பீஸ். இது ஒரு டைலாகு. இதில் 4 பர்சன்ஸ் இருப்பாங்க. அந்த 4 பர்சன்ஸோட நேம்ஸுமே ஸ்டார்டிங் லெட்டர் பியில் தான் இருக்கும். பால்மர், பாடோனர், போத்திகேரி, பெல்லர். பால்மர் பில்கிரிமேஜ் போயிட்டு வந்தவர். பாடோனர் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிறவர். போத்திகேரி மெடிசன் விற்கிறவர். ஸோ இப்போ ஃபார்மசிஸ்ட். பெல்லர் அப்படிங்கிறவர் வீடு வீடாக போயிட்டு சின்ன சின்ன திங்ஸ் வந்து விற்கிறவர். இவங்க 4 பேரும் ரேசி ஸ்டோரிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரேசி ஸ்டோரிஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து செக்ஸுவலி சஜஸ்டிவ் டாபிக்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. தென் ஸ்கேண்டலஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸ்கேண்டலஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னா சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது. இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ஃபைனலி அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வச்சுக்கிறாங்க. என்னென்னா யார் வந்து மிகப்பெரிய பொய் வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ இருந்த இன்டர்லூட்ஸில் இது ஒரு அமேசிங் இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்லூட். Interludes were also used for scholastic purposes, as in the interlude of the 4 elements. While in such a production as Dead Sides, the addition of action turns the form into a sort of elementary comedy. இன்டர்லூட்ஸ் அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து அதை படிப்புக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டடீஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்டர்லூட் ஆஃப் த 4 எலமெண்ட்ஸ். இதில் பேசிக் எலமெண்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து டெட் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்லூட். இதில் ஆக்டிங்கோட ஆஸ்பெக்ட்ஸை சொல்லியிருப்பாங்க, நடிப்போட அம்சங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்டர்லூடு தான் காமெடி அப்படிங்கிற ஒரு ஜானர் வர்றதுக்கு ஒரு பேசிக்கு. ஸோ இதிலேருந்து தான் லேட்டராக வந்து காமெடி அப்படிங்கிற ஒரு ஜானர் கிரியேட் ஆனுச்சு. The beginnings of regular comedy and tragedy. These early experiments in playwriting are of a great importance historically because they provided a kind of dame school for English dramatic genius and did much to prepare the way for the regular drama. இங்கிலீஷில் ஒரு கரெக்டான காமெடி அண்ட் ட்ராஜடி ஃபார்ம் ஆகிறதுக்கு பெரிய ரீசனாக பேஸாக எதெல்லாம் இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மிராக்கிள் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ், இன்டர்லூட்ஸ். ட்ராமாவில் இருந்த இந்த ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு டேம் ஸ்கூல் மாதிரி ஆக்ட் பண்ணி கிரேட் ட்ராமட்டிஸ்ட் நிறைய ட்ராஜடி காமெடிலாம் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டேம் ஸ்கூல் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு பேஸ் எஜுகேஷன். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர்லாம் இந்த மொராலிட்டி பிளேஸ், இன்டர்லூட்ஸ்லாம் பார்த்து வளர்ந்தவர். ஸோ அதை பார்த்து அதிலேருந்து பேஸ் எடுத்துக்கிட்டு இவர் பெரிய பெரிய ட்ராமாஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. It was, however, under the direct influence of the revival of learning that English comedy and tragedy alike passed out of these preliminary phases of their development into the forms of art. என்னதான் இங்கிலாண்டில் ஒரு ரெகுலர் காமெடி அண்ட் ட்ராஜடி வர்றதுக்கு இந்த ப்ரீலிமினரி பேசஸ், மிராக்கிள் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ், இன்டர்லூட்ஸ் ஒரு ரீசனாக இருந்தாலுமே இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் ரிவைவல் ஆஃப் லேர்னிங். ரிவைவல் ஆஃப் லேர்னிங் அப்படின்னா ரெனைசன்ஸ் பீரியடை சொல்கிறாங்க. ரெனைசன்ஸ் பீரியடில் இங்கிலாந்து பீப்புள் க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சரை படித்தாங்க. அவங்களோட ஆர்ட்ஸ் ஃபிலாசபிஸ்லாம் கற்றுக்கிட்டாங்க. இதுவுமே ஒரு கிரேட் ரீசனாக இருந்துச்சு. எதுக்குன்னா இங்கிலீஷில் காமெடி அண்ட் ட்ராஜடியோட ஃபார்ம் வந்து வரதுக்கு. Filled with enthusiasm for everything belonging to pagan antiquity, men now went back to the classics for inspiration and example in the drama as in all other fields of literary enterprise, though it was the works of the Latin, not of the Greek playwrights, that they took as their models. ரெனைசன்ஸ் பீரியடில் இங்கிலாந்து பீப்புள் பகன் ஆன்டிக்விட்டியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. பகன் அப்படிங்கிறது ஒரு செக்குலர் மதச்சார்பற்ற தாட்ஸ் வந்து குறிக்கும். அதை ஃபாலோ பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டி இங்கிலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி பகன் ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர் அண்ட் தென் அவங்களோட ஆர்ட்ஸ் ஃபிலாசபிஸ் தான் இங்கிலாண்டில் இருந்துச்சு. இந்த பீரியடில் பீப்புள் கிளாசிக்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து இன்ஸ்பைரேஷன் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட ட்ராமாஸ்லேயும் அதர் லிட்டரரி ஃபீல்ட்ஸ்லேயும் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. க்ரீக் லிட்ரேச்சர், ரோம் லிட்ரேச்சர் ரெண்டையுமே படித்தாலுமே ரோம் லிட்ரேச்சரோட இன்ஸ்பைரேஷன் தான் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா க்ரீக் லிட்ரேச்சரோட புக்ஸ் வந்து நிறைய கிடைக்கல அவங்களுக்கு. லாட்டின் புக்ஸ் தான் வந்து நிறைய கிடைச்சிது. ஸோ அவங்களோட ஒர்க்ஸில் நிறைய லாட்டின் தீம்ஸை தான் வந்து கொடுத்துருந்தாங்க. At first, the comedies, Plautus and Terence, and the tragedies of Seneca were themselves acted at the universities and on a special occasion elsewhere before audiences of scholars
Then came Latin imitations, and in due course, these were followed by attempts to fashion English plays more or less precisely upon the patterns of the originals. ஸ்டார்டிங்கில் ரோமன் காமெடி ரைட்டர்ஸ் பிளாட்டஸ் அண்ட் டெரன்ஸ் அண்ட் தென் ட்ராஜடி ரைட்டர்ஸ் செனக்கா இவங்களோட ட்ராமாஸை யூனிவர்சிட்டிஸில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து சம் அக்கேஷன்ஸில் ஸ்காலர்ஸ் முன்னாடி இதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க. ஸோ மொத்தத்தில் எஜுகேட்டட் பீப்புள் முன்னாடி தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மல் பீப்புளுக்கு இது போய் சேரல. அடுத்து லாட்டின் ரைட்டர்ஸ் ரோமன் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாண்டில். அப்படி இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ரோமன் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணும் போது அவங்களோட ஒர்க் வந்து கொடுக்கும் போது அவங்கள மாதிரியே சம்டைம்ஸ் வந்து அதிகமாக எழுதினாங்க, சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஒரிஜினலிருந்து வேறுபட்டு இருந்துச்சு. In such attempts, English writers learned many valuable lessons in the principles of a dramatic construction and technique. Our first real comedy, Royster Toyster, was written about 1550 by Nicholas Udall, headmaster of Eden, for performance by his schoolboys in place of the regular Latin play. இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ரோமன் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஒர்க்ஸை மாடலாக வச்சு எழுதும் போது நிறைய டெக்னிக்ஸ் ட்ராமா ரிலேட்டடான டெக்னிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. ட்ராமா வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டாங்க. இங்கிலாண்டில் எழுதின ஃபர்ஸ்ட் காமெடி ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். இதை எழுதினது நிக்கோலஸ் யூடான் 1550. இவர் ஈடன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஸ்கூலோட ஹெச்எம். இவர் எதுக்கு ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் எழுதினார்னா அவங்களோட ஸ்கூல் பாய்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதினார். ஆக்சுவலி ஸ்கூலில் லாட்டின் ப்ளே தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பட் அதுக்கு பதிலாக இங்கிலீஷில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதி கொடுத்தது தான் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர். It is composed in rhyming couplets divided into acts and scenes in the Latin style, and deals in an entertaining way with the wooing of a dame Constance by the vainglorious hero, his various misadventures, and the pranks of Matthew Merrygreg the jester. இது ரைமிங் கப்லஸில் எழுதியிருக்காங்க. ரைமிங் கப்லஸ் அப்படின்னா லாட்டின் பிளேயில் இருக்க மாதிரியே 2 லைன்ஸாக இருக்கும். லாஸ்ட் வேர்ட்ஸ் ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, லாட்டின் பிளேயில் இருக்க மாதிரி ஆக்ஸ் சீன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, டேம் கஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்கள ஒரு பையன் லவ் பண்ணுவார். அவர் வந்து வெயின் க்ளோரியஸ் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. வெயின் க்ளோரியஸ் ஹீரோ அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, ஆனால் தற்பெருமை பேசிகிட்டு இருப்பார். அவரோட மிஸ்அட்வென்ச்சர்ஸ் அண்ட் தென் வந்து மேத்யூ மெரிக்ரீக் அப்படிங்கிற ஒரு கோமாளி, அவங்களோட சீன்ஸ்லாம் இதில் காட்டியிருப்பாங்க. தோ கிரேட்லி இன்டெப்டட் டு Plautus and Terence, it is everywhere reminiscent of the older humorous of the miracle plays and the moralities. என்னதான் ராய்ஸ்டர் டாய்ஸ்டரில் பிளாட்டஸ் அண்ட் டெரன்ஸை ஃபாலோ பண்ணி எழுதினாலும் இங்கிலாண்டில் இருந்த மிராக்கிள் அண்ட் மொராலிட்டி பிளேஸோட ஹியூமஸ் இருந்தது. Our first real tragedy, on the other hand, is an almost pedantic effort to reproduce the forms and spirit of Senecan tragedy. ஒன் சைடு காமெடியோட ஃபார்ம் இப்படி இருக்கும்போது ட்ராஜடி எப்படி இருந்துச்சுன்னா செனேக்கா ரோமன் பிளே ரைட் ரோமன் ட்ராஜடி ரைட்டர் அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது. இட் இஸ் என்டைட்டில்டு கார்போடக் ஆர் லேட்டர் ஃபெரெக்ஸ் அண்ட் போரெக்ஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் அன் எபிசோட் இன் ஜாஃபரி ஆஃப் மன்மவுஸ் ஹிஸ்ட்ரி and was written by Thomas Sackville, Lord Buckhurst 1536 to 1608 and Thomas Norton 1532 to 84 for representation before the members of the Inner Temple at their Christmas festivities of 1561. ஃபஸ்ட்டு காமெடி ராய்ஸ்டர் டாய்ஸ்டர், ஃபஸ்ட்டு ட்ராஜடி கார்போடக், இது லேட்டராக ஃபெரெக்ஸ் அண்ட் போரெக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது ஜாஃப்ரி ஆஃப் மன்மவுத் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணியிருக்கு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தென் இது வந்து யார் எழுதுனாங்கன்னா தாமஸ் சாக்வில். இவர் வந்து ஒரு லார்டு பஹஸ்ட் 1536 1608 இவரோட பீரியட். அண்ட் தென் தாமஸ் நாட்டனும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. தாமஸ் நாட்டனோட பீரியட் 1532 to 84. இதே கிறிஸ்மஸ் டைமில் இன்னர் டெம்பிள் அப்படிங்கிறது லா படிக்கிறவங்களுக்கான காலேஜு. ஸோ அவங்க முன்னாடி இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இயர் 1561. இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தட் திஸ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ட்ராஜடி வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஆஃப் அவர் பிளேஸ் டு யூஸ் blank verse, which it will be remembered had been introduced into English poetry only a few years before. இது ஃபஸ்ட்டு ட்ராஜடி மட்டும் இல்லை, இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இது வந்து blank verseல எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொயட்ரியில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. எலாசரை ஹென்ரி ஹொவார்டும் தென் தாமஸ் ஒய்யாட்டும். அது ஃபஸ்ட்டு பொயட்ரியில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ளேயில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இந்த ட்ராஜடியில் தான்.
ஏன் ரியல் ட்ராஜடி ரியல் காமெடி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய அட்டம்ப்ட்ஸ் இருந்திருக்கும் ட்ராஜடி க்ரியேட் பண்ணுறதுக்கும் காமெடி க்ரியேட் பண்ணுறதுக்கும். ஆனால் அது பர்ஃபெக்டாக வந்தது இந்த 2 இதில் தான். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ராமா சாப்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.